அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா டிஆர்பிலேருந்து பிஜி டிஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஒட்டுமொத்தமாக சொல்லணும் அப்படின்னா 1996 வேகன்சிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ வேகன்சி, ஏஜ் லிமிட் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், செலக்ஷன் ப்ராசஸ் என்ன, இது போன்ற முழுமையான விவரங்கள் வந்து நம்ம ஏற்கனவே வீடியோ வந்து போட்டிருப்பேன். ஸோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்கு நான் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிலபஸ். ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்டுக்கு வந்து சிலபஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ 2025-26 வந்து நியூ சிலபஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, அதை டிஆர்பியோட வெப்சைட்லேருந்து நம்ம எப்படி வந்து டவுன்லோட் பண்ணி நம்ம படிக்கிறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் தான் நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்போஸ் நீங்கள் நோட்டிஃபிகேஷன் இன்னும் பார்க்கல அப்படின்னா ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பேஜ்லேயே பார்த்தீங்கன்னா கீழே வந்து இங்கே மெசேஜ் போயிட்டுருக்கும். இந்த மாதிரி டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் த போஸ்ட் ஆஃப் அது மாதிரி போட்டிருப்பாங்க. ரைட்டா? ஸோ இந்த வாட்ஸ் நியூன்னு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் வந்து பார்த்துக்கலாம். இப்போ சிலபஸ் என்ன எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து டிஆர்பியோட அஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? சரி, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மெனு அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல மெனுன்னு கொடுத்துருப்பாங்க. இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல எக்ஸாமினேஷன், ஸோ இந்த இடத்துல எக்ஸாமினேஷன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ரெக்ரூட்மெண்ட் TN10 கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் ரெக்ரூட்மெண்ட்றதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சிலபஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ சிலபஸ் நம்ம ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா ஸோ இந்த மாதிரி நமக்கு வந்து வரும். நேம் ஆஃப் த போஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் போட்டு சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச்சுக்கு ஒன்று கொடுத்துருப்பாங்க. கீழே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் கொடுத்துருப்பாங்க. இது வந்து காமன். ரைட்டா? தமிழ் தகுதி தேர்வு. கீழே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் எஜுகேஷன் போட்டிருப்பாங்க. அதில் ஃபஸ்ட்டே பார்த்தீங்கன்னா டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1 கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கிரேடு 1க்கு வந்து சிலபஸ் என்ன அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டர் கொடுத்துருப்பாங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா மற்ற சப்ஜெக்ட் எல்லாத்துக்கும் ப்ளஸ் வந்து பிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1க்குமே வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை நம்ம டச் பண்ணலாம். ஸோ இதை நம்ம டச் பண்ணுங்க அப்படின்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகுது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் பேஜில் ஒரு 10 சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி 10 இருக்கும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா செகண்ட் பேஜுக்கு வந்து போகும். ஒட்டுமொத்தமாக 15 சப்ஜெக்ட்டுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இதில் வந்து நமக்கு வந்து நல்லா புரிஞ்சுக்கணும், எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே தமிழ் தகுதி தேர்வு காமன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஜிகே, அதுக்கப்புறம் சைக்காலஜி உளவியல் பகுதி வந்து காமனாக இருக்கும். மற்றதெல்லாம் வந்து அந்தந்த மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. ரைட்டா? சரி, இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு கொடுத்துருக்காங்களா, எஜுகேஷன் மெத்தடாலஜி இந்த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டண்ட்டுக்கும் பிசிக்கல் டைரக்டருக்கும் இதை வந்து கொடுத்துருக்காங்க. ரைட்டா? ஸோ எஜுகேஷன் மெத்தடாலஜின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை நம்ம கிளிக் பண்ணி பார்க்கலாம். ஸோ சைக்காலஜி அதாவது உளவியல் பகுதி, எஜுகேஷன் மெத்தடாலஜி அப்படின்றது உளவியல் பகுதி. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. டைரக்டர் ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் பிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டர் கிரேட் 1 போட்டிருக்காங்க. சிலபஸ் 2025-26க்கு வந்து நியூ சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ சிலபஸ் ஃபஸ்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எஜுகேஷன் பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் எஜுகேஷன் அதாவது சைக்காலஜிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யூனிட் 2 கொடுத்துருக்காங்க. ஹிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர் ஆஃப் தமிழ்நாடு, சைல்டுஹுட் கொடுத்துருக்காங்க. லேர்னிங் அண்ட் டீச்சிங் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு உளவியலுக்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 8, 9, 10. ஸோ ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 10 யூனிட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எஜுகேஷன் மெத்தடாலஜி சைக்காலஜிக்கு வந்து 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கணும். ரைட்டா? ஸோ சைக்காலஜிக்கு இதான் வந்து சிலபஸ். ஸோ அடுத்த சிலபஸ் வந்து நமக்கு காமனாக இருக்கிறது ஜிகேக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஜென்ரல் நாலேஜ் என்ன இருக்கு இல்லையா 14. ஸோ இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா 2025-26 மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது இந்த ஜிகேக்கு என்ன சிலபஸ்னால் ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, சிந்துவெளி நாகரிகத்தில் ஆரம்பிக்கிறாங்க. ரைட்டா? அதில் ஹிஸ்ட்ரி ஆஃப் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரபி, ஜென்ரல் சயின்ஸு, கரண்ட் அஃபேர்ஸ் அண்டு ஸ்போர்ட்ஸு, இந்தியன் எக்கனாமி, சயின்ஸ் அண்டு டெக்னாலஜிக்கு தனியாக ஒரு யூனிட் கொடுத்துருக்காங்க. ஆப்டிடியூட் அண்டு மென்டல் அபிலிட்டி நம்ம டிஎன்பிசி சிலபஸ் மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் அப்சர்வேஷன் போட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட டிஎன்பிசி சிலபஸ் மாதிரி தான் இருக்கும். பட் நமக்கு வந்து நம்பர் ஆஃப் கொஸ்டின் வந்து ரொம்ப கம்மி தான். ரைட்டா? ஸோ மேஜர் பேப்பர் வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணணும். இதுவும் சைட் பை சைடு வந்து கொஞ்சம் பார்த்துட்டு வரணும். ஏன்னா தான் நம்ம மேஜர் சப்ஜெக்ட்டில் ஸ்கோர் பண்ணாலும் இதுலேயும் நம்மளால் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். கட் ஆஃப்க்கு வந்து உள்ளே வர முடியும். ரைட்டா? ஸோ இதுவுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 யூனிட்டுக்கான சிலபஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 2025-26க்கு வந்து இதை வந்து
ஜிகேக்கான சிலபஸ் ரைட்டா. ஸோ நமக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், நான் ஏற்கனவே நோட்டிஃபிகேஷனே வந்து சொல்லியிருப்பேன், இருந்தாலும் நான் ஒரு டைம் சொல்லிடுறேன். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டரை தவிர மற்றவங்களுக்குலாம் வந்து ஜென்ரல் பேட்டர்ன் அப்படின்றத என்னென்ன எவ்வளோ கொஷின் கேட்பாங்க, மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ நமக்கு மெயின் சப்ஜெக்ட் அப்படின்னும் போது மெயின் சப்ஜெக்ட் வந்து 110 கொஷின் கேட்பாங்க. ஸோ ஜிகேல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 10 கொஷின் கேட்பாங்க. உளவியல், சைக்காலஜி, உளவியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கொஷின் கேட்பாங்க ரைட்டா. ஸோ இது 110, ஜிகே 10, சைக்காலஜி 30, மொத்தம் 150 கொஷின். ஒரு கொஷினுக்கு 1 மார்க். இதான் வந்து பேட்டர்ன் ரைட்டா. கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும் கொஞ்சம் வந்து வேரி ஆகும். அவங்களுக்கு வந்து உளவியல் கொஷின் வந்து 10 தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மீதி 20 கொஷின் இங்கே வந்து போயிட்டு 130 கொஷின் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு வந்துடும். கம்ப்யூட்டர் இன்ஸ்ட்ரக்டருக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி கொஷினோட எண்ணிக்கை வந்து 10 கொடுத்துருப்பாங்க. மெயின் பேப்பருக்கு மட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருப்பாங்க. மற்ற எல்லாத்துக்கும் வந்து காமன் பேட்டர்ன் இதுதான் ரைட்டா. ஸோ அடுத்தது எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே இருக்குப்பா. இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் நாலேஜ் கொடுத்துருக்காங்க, ஃபிசிக்கல் எஜுகேஷனுக்கு கொடுத்துருக்காங்க, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜியாகிரபி இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பேஜுக்கு வந்தோம் அப்படின்னா மற்ற சப்ஜெக்ட்லாம் இருக்கும் பாருங்கள். ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு 1, போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட் ஃபிசிக்கல் டைரக்டர் கிரேடு போட்டிருக்காங்க. தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி, காமர்ஸு, எக்கனாமிக்ஸு, ஹிஸ்ட்ரி. ஸோ எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு அந்த சப்ஜெக்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க ரைட்டா. இதில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் எஜுகேஷன் தெரியாது, பொலிட்டிக்கல் சயின்ஸு, ஜியாகிரபி எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலபஸ் வந்து இப்போ 2025 to 26 கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக வந்து இதுக்கு மெயின் சப்ஜெக்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நமக்கு வந்து கெஜெட்டில் கொடுத்த அந்த நியூ சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே 10 யூனிட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் என்ன மேஜரோ அதை ஃபஸ்ட்டு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து உளவியலும் ஜிகேக்கான சிலபஸ் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் நமக்கு வந்து தமிழ் தகுதி தேர்வுக்கான சிலபஸ் இருக்குது ரைட்டா. அது வந்து காமன் எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே. அது வந்து 40% வந்து நம்ம எடுத்தாகணும். அது வந்து ஒட்டுமொத்தமாக நம்ம தமிழ்நாட்டில் எந்த ஒரு போட்டித் தேர்வு வச்சாலுமே அது வந்து காமன் இது. பட் சிலபஸ் வந்து நமக்கு வந்து மாறுபடும். சிலபஸ் வந்து நமக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா 10th ரைட்டா. ஸோ நம்ம ஏற்கனவே புக் ப்ரூஃப்லாம் போட்டிருப்போம், மெயின் சேனலில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஸோ வந்து 10ஆம் வகுப்பில் லைன் பை லைனாக படிக்கணும். 10ஆம் வகுப்பில் லைன் பை லைனாக படிச்சிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணிடலாம் ரைட்டா. ஸோ அவங்க அப்படி தான் போட்டிருப்பாங்க. உயர்நிலை மொழி பாடத்திட்டம் தமிழ் போட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து காமன் சிலபஸ். இது சிலபஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் ரைட்டா. இது நீங்கள் சிலபஸை செக் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய அனைத்து இயல்களும் கண்ணை மூடிட்டு நீங்கள் படிக்கணும் ரைட்டா. இப்போ வந்து கொஞ்சம் இயல் குறைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். புது சிலபஸ் இப்போ 2025க்கு குறைச்சிருக்காங்க. பட் இருந்தாலும் இதுக்கு முன்னாடி நமக்கு 9 இயல் இருக்கும் இல்லையா, அதையே படிச்சுட்டு போங்க. மேபி எல்லாத்துலேருந்து நம்ம பிஜி டீச்சர்ஸ்ன்றதுனால நமக்கு காமனாக வந்து கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ வந்து 7 இயல் தான் இருக்குன்னு நினைக்கிறேன், 2 இயல் குறைச்சிட்டாங்க. ஸோ நீங்கள் 9 இயல் இருக்கு இல்லையா, அதையே படிச்சுட்டு போங்க. ஏன்னா என்னதான் மேஜர் சப்ஜெக்ட் நம்ம படித்தாலுமே தமிழ் தகுதி தேர்வில் நிறைய பேர் ரைட்டா, அதுவும் குறிப்பாக இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட் ஆக்குறவங்க, கொஞ்சம் அந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணவங்களாம் பார்த்தீங்கன்னா தமிழ் தகுதி தேர்விலே நிறைய ஆசிரியர்கள் வந்து ஃபெயில் ஆகிடுறாங்க. ஸோ அதனால் தமிழ் தகுதி தேர்வுக்கும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. 10ஆம் வகுப்பை கரைச்சி குடிச்சிருங்க ரைட்டா. அதில் இருக்கிற எல்லாமே நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ அப்படி தான் இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. நம்ம புக் ப்ரூஃப் கூட நம்ம போட்டிருப்போம் ரைட்டா. இதில் 40% உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. பேட்டர்னில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட்டா. ஓகே, இப்போ நீங்கள் பிஜிடிஆர்பிக்கான சிலபஸ் வந்து நம்ம வெப்சைட்டில் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம பார்த்துருக்கோம். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம பார்க்கணும்னா தனித்தனியாக தான் வீடியோ பண்ணுவோம். பிஜிடிஆர்பிக்கு மேக்ஸுக்கு என்ன சிலபஸ், தமிழுக்கு என்ன சிலபஸ், கெமிஸ்ட்ரிக்கு என்னென்னா வீடியோ ரொம்ப லென்த்தியாக போகும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ அடுத்தடுத்த வீடியோக்குள்ளே பிஜிடிஆர்பிக்கான அப்டேட் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன். ஸோ இப்போதைக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள் ரைட்டா. அப்போ தான் இன்றைக்கி தான் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லாஸ்ட் டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. நீங்கள் பிஜிடிஆர்பிக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்மளுடைய டெலகிராம் சேனல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எல்லா கைட்லைன்ஸுமே உங்களுக்கு டெலகிராம் வழியாக கிடைக்கும். டீச்சருக்குன்னா தனியாக நம்ம டெலகிராம் குரூப் வச்சிருக்கிறோம். ஸோ அதிலே நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய சந்தேகங்கள்லாம் நீங்கள் அந்த குரூப்பில் வந்து கேட்டுக்கலாம் ரைட்டா. ஸோ டெலகிராம் சேனலுக்கான லிங்க் வந்து இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாவது பிஜிடிஆர் ரிலேட்டடான சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.